குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி உளுத்து பருப்பு கடுகு போட்டு அதை நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அதை நல்லா பொரிஞ்சதும் ஒரு வரமிளகா, நீங்கள் பச்சை மிளகா போடுறதால பச்சை மிளகா போட்டுக்கலாம், கருவேப்பிலை ஒரு கொத்து, ஒரு பெரிய வெங்காயம் போட்டு வதக்கி விட்டு பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை போட்டு நறுக்கி வச்ச வாழைத்தண்டு நாரெல்லாம் எடுத்துட்டு அதை எடுத்து அதுவும் போட்டு அந்த இதில் வெங்காயத்தோடு வதக்கி விட்டு தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கால் மூடி தேங்காய் துருகினது போட்டு நான் தண்ணி ஊற்றலை, தண்ணி இதிலே இருக்கிறதுனால நான் தண்ணி ஊற்றலை, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. போட்டு அளவாக போட்டு மூடியை போட்டு மூடிடணும். போட்டு ஒரு விசில் விட்டு இறக்கணும். தண்ணி இருந்தால் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வச்சு அது மேலே கொத்தமல்லி தழையை போட்டு ஒரு கிண்டி எடுத்தால் வாழைத்தண்டு பொரியல் ரெடி.